24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இவர் சபோர்ங்கிற சூப்பரான ஒரு பெங்காலி படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2015 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு பெரிய பணக்கார தம் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. கொஞ்ச நாளே அந்த பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டு வேற ஊருக்கு போயிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இறந்து போக மறுபடியும் சொந்த ஊருக்கு வராங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. கொலையாளியா ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனு, ஒரு பொண்ணு பீச் ஓரமா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஃபாரினர் இறந்து கிடக்குறாரு. அதை பார்த்ததும் அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் ஏசிபியா இருக்காரு. ஒரு ரவுடியை பிடிக்க துரத்தி ஓடிட்டு இருக்காரு. கடைசியா போலீஸ் அவனை பிடிக்கிறாங்க. இப்ப அவருக்கு ஒரு கால் வருது. யாரோ ஒரு பொண்ணு இறந்து கிடக்கிறதா சொல்றாங்க. உடனே ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வராங்க. நேத்து நைட்டு நடந்த பார்ட்டியில ஒரு பொண்ணை கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கதா சொல்றாங்க. இவர் இறந்து போன பொண்ணோட சித்தப்பா. ஹீரோ அவரை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப வீட்டு வேலைக்காரர் கூட ஒரு பையன் நிக்கிறான். ஹீரோ அவன் தலையை தடவிட்டு உள்ள போய் இறந்து கிடக்குற அந்த பொண்ணை பாக்குறாரு. இந்த பொண்ணோட பேர் மித்தாலி. இந்த பொண்ணை தான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. ஹீரோ அந்த பொண்ணை உத்து பார்த்துட்டு யாரோ கத்தியை வச்சு பல தடவை குத்தி கொலை பண்ணிருக்கதா சொல்றாரு. அப்போ ஒரு போலீஸ் வேலைக்காரர்கிட்ட பார்ட்டி எப்ப முடிஞ்சதுன்னு கேக்குறாரு. அவரும் நைட் 1:30 மணிக்குன்னு சொல்றாரு. குட்டி பையன் யாருன்னு கேட்க என்னோட பேரன்னு சொல்றாரு. ஹீரோ முதல்ல மித்தாலியோட சித்தப்பா பொண்ணு ஜோயிதா கிட்ட விசாரிக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேற்று நைட்டு மித்தாலி நல்லா குடிச்சிருந்ததாகவும் படியில ஏறக்கூட சிரமப்பட்டதாகவும் சொல்றாங்க. காலையில பார்க்கும்போது இறந்து கிடந்ததா சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கொலை இப்படி நடந்திருக்கலாம்னு யோசிச்சு பாக்குறாரு. யாரோ ஒருத்தர் அவங்க ரூம்குள்ள ஒளிஞ்சிருக்கணும், அவங்க வந்த பிறகு கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணிருக்கணும்னு யோசிக்கிறாரு. அடுத்து ஹீரோ ஒரு போட்டோவை பாக்குறாரு. இவர் தான் மித்தாலியோட அப்பா. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காரு. அப்ப டிராயர்ல இருந்து ஒரு லாயரோட விசிட்டிங் கார்டை எடுக்கிறாரு. இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து இவரை பத்தி விசாரிக்க சொல்றாரு. பார்ட்டிக்கு வந்தவங்களோட லிஸ்ட கேட்க இன்ஸ்பெக்டரும் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மோப்ப நாய் கண்டுபிடிக்காம இருக்க அங்கங்க பெர்ஃபியூம் பாட்டில உடைச்சு போட்டிருக்கான்னு சொல்றாரு. அடுத்து டிராயர்ல இருந்து ஒரு கல்யாண பத்திரிகை எடுத்து பாக்குறாரு. அது மித்தாலியோட தான். மித்தாலிக்கு மதுங்கிற ஒருத்தோட கல்யாணமாகி டைவர்ஸும் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோ மதுவை பார்த்து அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. மது ஒரு பேங்க்ல கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மித்தாலியோட அப்பா கஸ்டமரா அந்த பேங்க் அடிக்கடி வராரு. மதுவோட கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அவரும் மதுக்கிட்ட என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு கேன்சர் இருக்கனால கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன்னு தன்னோட பிரச்சனையை அவர்கிட்ட சொல்றாரு. மதுவுக்கு மித்தாலியை பிடிச்சு போக கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மித்தாலிக்கு இதுல விருப்பம் இல்லைனோ அப்பாவோட கட்டாயத்துல தான் இதை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. சரி, செட் ஆகாதுன்னு 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மித்தாலி பெயிண்டிங் பத்தி படிக்கிறதுக்காக பாண்டிச்சேரி போனதா கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ மித்தாலியோட அப்பாவையும் பத்தி விசாரிச்சிருப்பாரு. அது என்னன்னா, மித்தாலியோட அப்பா போலியான 2 அக்கௌண்ட்டை வேற வேற பேர்ல அதே பேங்க்ல வச்சிருந்திருக்காரு. அது மதுவுக்கும் தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு மிரட்டி அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு ஹீரோவும் கேட்கிறாரு. சார், போலியான அக்கௌண்ட் வச்சுக்கிறதுலாம் சாதாரண விஷயம், இதெல்லாம் வச்சு ஒருத்தரை மிரட்ட முடியாதுன்னு அவரும் சொல்றாரு. பார்ட்டிக்கு உன்னை கூப்பிட்டாங்களான்னு கேட்க மதுவும் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ஏன் பார்ட்டிக்கு போனேன்னு கேக்குறாரு. நான் மித்தாலியை பார்க்கலான்னு போனேன், அங்க பார்ட்டி நடக்கிறது எனக்கு தெரியாது, நான் 6:30 அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோவுக்கு இவர் மேல நம்பிக்கை வரல. உனக்கு தெரிஞ்சு வேற யார் பார்ட்டிக்கு வந்தாங்கன்னு கேக்குறாரு. மித்தாலியோட ஃப்ரெண்டு சமீரையும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் பார்த்துதான் சொல்றாரு. மதுவுக்கும் இவங்களை ஓரளவுக்கு நல்லா தெரியும். அடுத்த சீன்ல சமீரை காமிக்கிறாங்க. கூட ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, ஆனா இவங்க கூடயும் சமீர் நெருக்கமா தான் பழகுறான். இப்ப ஹீரோ அங்க வந்து சமீரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மித்தாலி கூட எப்படி பழக்கம் வந்துச்சுன்னு கேக்குறாரு. சமீரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே மித்தாலியை தெரியும், அவ ரொம்ப நல்ல பொண்ணு, பணக்கார பசங்களை அவளுக்கு பிடிக்காது. அவ காலேஜ் படிக்கும்போது விக்ரம்னு ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. 6 மாசம் மட்டும் வாழ்ந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் மித்தாலியோட அப்பா மதுவை கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொல்றாரு. அன்னைக்கு பார்ட்டியில ஓவரா குடிச்சிருந்ததாவும் சொல்றாரு. சமீரும் நல்லா குடிச்சிட்டு மித்தாலியை லவ் பண்றதா சொல்லியிருப்பாரு போல. இதை பார்த்துட்டு சமீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கோவிச்சுட்டு போனதாகவும், அதனால இப்ப இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறதாவும் சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு வரா. ஹீரோ அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட பேர் ஜூலினும் டீச்சரா வேலை பார்க்கறதாவும் சொல்றாங்க. சமீர் கூட எப்ப இருந்து பழக்கம்னு கேக்குறாரு. சமீரை 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பார்ல வச்சு பார்த்ததாகவும், அப்ப 2 பேருக்கும் பழக்கம் வந்ததாகவும் சொல்றாங்க. ஹீரோ ஜூலியோட அட்ரஸை வாங்கி வச்சுக்கிறாரு. பார்ட்டி அன்னைக்கு மதுவை பாத்தீங்களான்னு கேக்குறாரு. ஆமா சார், அன்னைக்கு மதுவை பார்த்தேன். நாங்க உள்ள வரும்போது அவர் பைக்ல வெளியே கிளம்பி போனாரு. மது போன உடனே மித்தாலியும் பின்னாடியே வந்தாங்க. ஆனா அதுங்களையும் அவர் போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம மித்தாலி சலீம் கிட்ட மதுவை நான் டைவர்ஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு பார்ட்டியில மித்தாலி உனக்கு கோவமா திட்டிருக்காங்க, அதனால நீ தான் அவங்களை கொலை பண்ணிருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே சமீர் பதற ஆரம்பிக்கிறாரு. சார், அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது, அது மட்டும் இல்லாம மித்தாலி அன்னைக்கு என்ன திட்டவே கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப அங்க தெரிஞ்ச பொண்ணுகிட்ட ஜூலியோட அட்ரஸை கொடுத்து விசாரிக்க சொல்றாரு. மித்தாலியோட வீட்டுல 2-3 லெட்டர் கிடைச்சிருக்கும். அதை இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோ அதை பார்த்துட்டு மறுபடியும் மது கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. மித்தாலி இந்த லெட்டர்லாம் மதுக்கு தான் எழுதியிருக்காங்க, ஆனா இதை போஸ்ட் பண்ணாம அப்படியே வச்சிருந்திருக்காங்க.
ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபாரினர் இறந்து கிடப்பார்ல, அவரோட ஒய்ஃப் பிரிஞ்சு போன சோகத்துல தான் தற்கொலை பண்ணி இறந்து வைப்பாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மித்தாலிக்கு மனசு ஒரு மாதிரி ஆகுது. மதுவை நினைச்சு பார்த்து மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மித்தாலி மதுவை எவ்வளவோ அவமானப்படுத்திருக்காங்க, ஆனா அவர் பொறுமையா நடந்துகிட்டாரு. இவங்க கேட்டதுக்காகத்தான் அவரும் டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பாரு. இதையெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மித்தாலியோட எல்லா பேங்க் அக்கௌண்ட்டையும் மது கூட ஜாயிண்ட் அக்கௌண்டா மாத்திருப்பாங்க. சொத்துக்கான வாரிசு பத்திரத்திலையும் மதுவோட பேரை சேர்த்திருப்பாங்க. சரி, மித்தாலி இறந்த தகவல் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேக்குறாரு. சித்தப்பா போன் பண்ணி சொன்னதா இவரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட மதுவோட லேண்ட்லைன் போன் நம்பரை கொடுத்து யார் யார் பேசியிருக்காங்கன்ற லிஸ்ட் எடுக்க சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு சித்தப்பா மதுவுக்கு போன் பண்ணிருக்காரான்ற விஷயத்தையும் செக் பண்ண சொல்றாரு. விக்ரம பத்தி விசாரிச்சிங்களான்னு கேட்க, சார் அவன் ஊர்ல இல்ல, வந்த பிறகு விசாரிக்கிறதா இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. விக்ரம் யாருன்னா மித்தாலி இவரைத்தான் முதல்ல கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோ சந்தேகப்படுறது 3 பேரு, மது, சமீர், விக்ரம். மதுவோட நோக்கம் ஒன்னு சொத்தை அடையணும். ஆனா மித்தாலிய சொத்தை அவர் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. இல்லைன்னா தன்னை டைவர்ஸ் பண்ண கோபத்துல இதை பண்ணிருக்கலாம். சமீருக்கு மித்தாலிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. அன்னைக்கு நடந்த வாக்குவாதத்துல அவர் இதை பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப சமீரை விசாரிக்க சமீரோட நகை கடைக்கு போறாங்க. அங்க சமீரோட அப்பா தான் இருக்காரு. பேங்க்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு பதட்டப்படுறாரு. போலீஸ்க்கெல்லாம் போக வேணாம் சார், நானே 55 லட்சம் ரூபாய் கட்டிட்டேன்னு சொல்றாரு. ஹீரோ நாங்க போலீஸ்ன்னு சொல்லி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. சமீர் ஃப்ரெண்ட் கூட புதுசா பிசினஸ் பண்ண போறதா சொல்லி பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாரு. ஹீரோ ஃப்ரெண்டோட பேர் மித்தாலியான்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. மித்தாலி மதுவோட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கப்ப சமீர் கூட ஏன் பிசினஸ் பண்ண நினைச்சாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப விக்ரம் ஹீரோவுக்கு போன் பண்றாரு. விக்ரம் ஊருக்கு வந்த உடனே அந்த ஏரியா லோக்கல் போலீஸ் ஹீரோவோட நம்பரை கொடுத்து பேச சொல்லிருப்பாங்க. விக்ரம் இருக்கிற இடத்த சொல்ல ஹீரோ அங்க வராரு. விக்ரம் ஹீரோவை பார்த்துட்டு ரோட கிராஸ் பண்றாரு. அப்ப பைக்ல வந்த ஒருத்தன் விக்ரம் மேல மோத அவர் கீழே விழுகிறாரு. பைக்ல வந்த ஆள் ஹெல்மெட் போட்டதுனால ஆள் யாருன்னு தெரியல. அடுத்த சீன்ல விக்ரம் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஹீரோ அங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. காலேஜ் படிக்கும்போது மித்தாலியோட பழக்கம் ஏற்பட்டதாகவும் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே மித்தாலி தான் கூட வந்து தங்குனதாகவும் சொல்றாரு. ஆனா 6 மாசத்துல பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போனதா சொல்றாரு. என்ன காரணம்னு கேட்க ஏதோ ஒரு ஈர்ப்புல தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனதாகவும் சொல்றாரு. சரி, பார்ட்டி நடந்த அன்னைக்கு நீ எங்க இருந்தேன்னு கேக்குறாரு. சார் என்னோட ஏரியாவில தான் நான் இருந்தேன்னு அவரும் சொல்றாரு. சரி, நைட்டு 1:30 மணிக்கு எங்க இருந்தேன்னு கேக்குறாரு. நைட்டு ஃபுல்லா ஒரு பொண்ணு கூட இருந்ததா விக்ரம் சொல்றாரு. இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. ஒரு லோக்கல் பார்ல விக்ரம் தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ரீட்டாங்கிற ஒரு பொண்ணை பார்த்து பேசி அந்த பொண்ணை ரூமுக்கு கூட்டிட்டு போனதா சொல்றாரு. இப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, சமீர் சொன்ன மாதிரி தான் விக்ரமும் ஒரு பார்ல வச்சு அந்த பொண்ணை மீட் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு முதல்ல பர்ஸ கீழே போற மாதிரி போட்டுட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை ஜூலியும் ரீட்டாவும் ஒரே பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறாரு. ஜூலியோட அட்ரஸ் ஹீரோ கிட்ட இருக்கு. அட்ரஸ கண்டுபிடிச்சு வந்து ரீட்டா இருக்காங்களான்னு கேக்குறாரு. அப்படி யாரும் இல்லைன்னு வீட்டுக்காரர் சொல்றாரு. சரி, ஜூலிங்கிற பேர்ல யாராவது இருக்காங்களான்னு கேட்க அதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா ஜூலி கொடுத்தது பொய்யான அட்ரஸ்ன்னு தெரிய வருது. அன்னைக்கு பேசும்போது ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறதா சொல்லியிருப்பாங்க. அங்கேயும் போய் விசாரிக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் மதுவோட கால் டீடைல்ஸ ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. அதுல ஒரு நம்பர்ல இருந்து மட்டும் 120 தடவை கால் வந்திருக்கு. ஹீரோ அந்த நம்பரை பாக்குறாரு. அடுத்த சீன்ல ஜூலி டீச்சரா வேலை பார்க்கற ஸ்கூலுக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா ஜூலிங்கிற பேர்ல வேற பொண்ணு வந்து நிக்கிறாங்க. அப்படின்னா ஜூலி சொன்னது எல்லாமே பொய்ன்னு தெரிய வருது. அடுத்து சமீர் ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்றாரு. அது என்னன்னா, மதுவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்றாரு. சமீருக்கு எப்படி தெரியும்னா இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னதா சொல்றாரு. அன்னைக்கு பார்ட்டில மித்தாலி சமீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசியிருக்காங்க. மதுவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்லி அழுதுருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, மித்தாலியோட சித்தப்பா பொண்ணுதான். இப்ப மித்தாலியோட அப்பாவும் இல்ல, மித்தாலியும் இறந்து போயிட்டாங்க. அப்ப சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு அவங்க தான். அது மட்டும் இல்லாம மதுவும் சித்தப்பா பொண்ணு லவ் பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோவுக்கு சித்தப்பா பொண்ணு மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அடுத்த சீன்ல ஹீரோ அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மித்தாலி மதுவை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மது மேல இறக்கம் வந்திருக்கு. அதுவே காதலா மாறுது. அதுக்கப்புறம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக மது கிட்ட போறாங்க. அக்கௌண்ட் ஃபார்ம் கூட லவ் லெட்டர் வச்சு கொடுக்குறாங்க. ஆனா மது இது பெருசா எடுத்துக்கல. ஆனா அவங்க மறுபடியும் தன்னோட லவ் சொல்ல ஒரு கட்டத்துல மது ஏத்துக்கிறாரு. இந்த விஷயம் சித்தப்பாவுக்கு தெரிய வர அவரும் ஒத்துக்கிறாரு. ஆனா மித்தாலியோட அப்பா ஒத்துக்கல. ஏன்னா மதுவை மறுபடியும் மித்தாலி கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போயிருப்பாரு. இதுக்கு முன்னாடியே மித்தாலி மது கூட வாழணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் சொந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. ஆனா மதுவும் சித்தப்பா பொண்ணும் லவ் பண்ற விஷயம் இவங்களுக்கு தெரியாது. சித்தப்பா பொண்ணு மித்தாலி கிட்ட தன்னோட லவ் பத்தி சொல்ல போனப்பதான் மித்தாலி மது கூட சேர்ந்து வாழ போறதா சொல்றாங்க. அதனால ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்றதாவும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவங்களும் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துடுறாங்க. ஆனா அன்னைக்கு காலையில தன்னோட லவ் மேட்டரை மித்தாலி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மித்தாலியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் மது வீட்டுக்கு வந்தது லவரை பார்க்கத்தான், மித்தாலியை பார்க்க வரல. ஆனா ஹீரோ மது கிட்ட விசாரிக்கும் போது தன்னோட லவ் மேட்டரை பத்தி சொல்லிருக்கவே மாட்டாரு. மித்தாலி பாண்டிச்சேரியில் இருந்தப்பவே தன்னோட சொத்துக்கு வாரிசா மதுவை போட்டிருப்பாங்க. அன்னைக்கு லவர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே மித்தாலி அங்க வந்துடுறாங்க. மது தன்னோட லவ் பத்தி சொல்ல அவங்களும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல விக்ரமோட மெக்கானிக் கடைக்கு ஹீரோ வராரு. அங்க மதுவோட பைக் நிக்கிறத பாக்குறாரு. மதுவுக்கும் உனக்கும் பழக்கம் இருக்கான்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. ஆரம்பத்துல மதுவுக்கும் மித்தாலிக்கும் நடக்கிற பிரச்சனைக்கு விக்ரம் தான் காரணம் நினைச்சு மது அவரை அடிக்கிறாரு.
அதுக்கப்புறம் அவர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சகஜமா பேசிக்கிறாங்க. மது விக்ரமுக்கு லோன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அடுத்த சீன்ல விக்ரம் மதுவை பார்த்து மித்தாலியோட அப்பா வச்சிருந்த 2 போலியான அக்கௌண்ட்டை பத்தி விசாரிக்கிறாரு. ஒரு அக்கௌண்ட்ல இருந்து எந்த பணமும் எடுக்கல. இன்னொரு அக்கௌண்ட் ஷர்மா அப்படின்ற பேர்ல இருந்திருக்கு. அந்த அக்கௌண்ட்ல இருந்து மாசம் 10,000 ரூபாய் பணத்தை செக் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மித்தாலியோட அப்பா பாண்டிச்சேரி போறதுக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, மித்தாலியோட அப்பாவுக்கு வேற ஃபேமிலி எதுவும் இருக்கான்னு யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல மித்தாலியோட வீட்டு வேலைக்காரர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மித்தாலியோட அப்பா மாசம் யாருக்கு பணம் கொடுத்தாருன்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. செக்ல வேலைக்காரர் சைன் போட்டு பணம் வாங்கின விஷயத்த ஹீரோ சொல்றாரு. இப்பதான் வேலைக்காரர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. மித்தாலியோட அப்பா பாண்டிச்சேரிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்க்க வந்ததாகவும் பணமெல்லாம் அடிக்கடி தர முடியாதுன்னு சொன்னதாகவும் சொல்றாரு. இப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, மித்தாலியோட அப்பா அந்த பொண்ணு கூட தொடர்புல இருந்திருக்காருன்னு யோசிக்கிறாரு. மித்தாலி சாகிறதுக்கு முத நாள் மித்தாலி கிட்ட பேச வந்ததாகவும் மித்தாலியோட அப்பாவுக்கும் தனக்கும் தொடர்பு இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால மித்தாலி கோவப்பட்டு அவங்கள திட்டி அனுப்பிச்சுதாவும் சொல்றாரு. அன்னைக்கு ஹீரோ வீட்டுக்கு வரும்போது வேலைக்காரர் கூட ஒரு பையன் இருந்திருப்பான். இந்த பையன் யாருன்னு கேட்க என்னோட பேரன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா வேலைக்காரருக்கு கல்யாணமே நடந்திருக்காது. ஹீரோ அவரை மிரட்டி உண்மையை சொல்றாரு. அந்த பையன் உண்மையிலே மித்தாலி அப்பாவோட பையன் சொல்றாரு. அந்த பொண்ணுக்கும் மித்தாலியோட அப்பாவுக்கும் பிறந்த பையன் தான் இவன். அடுத்த சீன்ல ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் ஜூலி வேலை பார்த்ததா சொன்ன ஸ்கூலுக்கு போறாங்க. ஏன்னா ஜூலிங்கிற பேர்ல வேற பொண்ணு அன்னைக்கு வந்திருப்பாங்க. ஆனா சமீர் கூட இருந்த ஜூலி சொன்ன எல்லா டீடைல்ஸும் இங்க வேலை பார்க்குற ஜூலிங்கிற பொண்ணோட ஒத்து போகுது. கண்டிப்பா இவங்களை பத்தி தெரிஞ்சவங்க தான் இதை சொல்லியிருக்க முடியும். மித்தாலியோட அப்பா ஷர்மாங்கிற பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பாரு. இங்க படிக்கிற பையனோட அப்பா பேர் ஷர்மாங்கிற பேர்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்றாங்க. அப்படி யாரும் இல்ல. இன்னொரு அக்கௌண்ட் வருண்ன்ற பேர்ல இருக்கு. அதுல யாராவது இருக்கான்னு செக் பண்றாங்க. ஒரு பையனோட அப்பா பேர் இருக்கு. அந்த அட்ரஸை வாங்கிட்டு ஹீரோ அங்க போறாரு. பார்த்தா ஜூலி தான் அங்க இருக்காங்க. இவங்களோட உண்மையான பேர் டோயல். இவங்க தான் சமீர் கூடயும் விக்ரம் கூடயும் நைட்ல இருந்தவங்க. அது மட்டும் இல்லாம மித்தாலி பாண்டிச்சேரிக்கு போனப்ப மித்தாலியோட அப்பா தனியா இருந்திருப்பாரு. அப்பதான் ஜூலியோட பழக்கமாயிருக்கும். இவங்களுக்கு தான் மாசம் 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு கட்டத்துல தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஜூலி கேட்க முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்றாரு. ஜூலி கர்ப்பமானதுக்கு அப்புறம் மித்தாலியோட அப்பா ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க வரதை நிப்பாட்டிடுறாரு. அதனாலதான் ஜூலி அவரை பார்க்க வந்திருப்பாங்க. அப்பதான் வேலைக்காரர்கிட்ட சொல்லி பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லியிருப்பாரு. அவர் ஜூலி கிட்ட கண்டிப்பா உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்றாரு. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன்னோட பையனுக்கும் சொத்துல ஒரு பங்கு வந்துரும்னு ஜூலி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மித்தாலியோட அப்பா உடம்பு சரியில்லாம இறந்து போயிருப்பாரு. அதனால மித்தாலியை பார்த்து விஷயத்த சொல்ல அவங்களும் திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அதனாலதான் நீங்க மித்தாலியை கொலை பண்ணீங்களான்னு ஹீரோ கேட்கிறாரு. சார் நான் எந்த கொலையும் பண்ணலன்னு அவங்களும் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஜூலி மித்தாலியோட ரூமுக்கு போய் பண நகையெல்லாம் திருடி இருக்காங்க. மித்தாலி ரூம்ல இருந்து 1 மணிக்கு வெளியே வந்திருக்காங்க. ஆனா மித்தாலி கொல்லப்பட்டது 1:30 மணிக்கு. திருடின கூட்டத்துக்காக ஜூலியை அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா சின்ன பையன் இருக்கனால ஹீரோ அவங்க கிட்ட இனிமேலாவது திருந்தி வாழ சொல்றாரு. விக்ரம் தான் முதல்ல மித்தாலியை கல்யாணம் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்க அவங்களும் தெரியும்னு சொல்றாங்க. ஜூலி அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ல வச்சு விக்ரம பாக்குறாங்க. விக்ரம் அவங்கள ரூம் கூட்டிட்டு போறாரு. அப்பதான் ஜூலிக்கு விக்ரமுக்கு ஆண்மை இல்லாத விஷயம் தெரிய வருது. விக்ரம திட்டிட்டு 11:45 கிளம்பி போனதா சொல்றாங்க. இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோ விக்ரம விசாரிச்சப்ப அன்னைக்கு நைட் ஃபுல்லா ஒரு பொண்ணு கூட இருந்ததா சொல்லிருப்பாரு. அப்ப அவன் கூட இருந்த பொண்ணு ஜூலி தான். ஆனா ஜூலி 11:45 கிளம்பி போயிருக்காங்க. அப்ப விக்ரம் சொன்னது பொய்ன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. உடனே ஹீரோ விக்ரம தேடி வராரு. அவனும் ஹீரோவை பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் அவனை மடக்கி பிடிக்கிறாங்க. மித்தாலியா ஏன் கொலை பண்ணேன்னு கேக்குறாரு. அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்துட்டு நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணேன். வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்பதான் மித்தாலி என்ன லவ் பண்றதா சொல்லி என்ன நம்ப வச்சா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 6 மாசம் தான் என் கூட வாழ்ந்தா. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் மித்தாலி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா மித்தாலியோட அப்பா விக்ரம் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குறாரு. போலீஸ் விக்ரம பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்ப முதுகெலும்புல ப்ராப்ளம் ஆகி ஆண்மை இல்லாம போயிருது. அது மட்டும் இல்லாம இடது கண் பார்வையும் கொஞ்ச நாள்ல தெரியாம போயிருது. படிப்பு போச்சு, உடம்பு போய் எந்த வேலையும் செய்ய முடியல. மொத்தமா என்னோட வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் மித்தாலி தான் காரணம். அவளை கொலை பண்ண சரியான நாள் பார்த்து காத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு ஜூலி விக்ரம ஆண்மை இல்லாதவன் திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் கோபமா மித்தாலியோட வீட்டுக்கு போய் அவங்கள கொலை பண்ணதா சொல்றான். ஹீரோ விக்ரம அரெஸ்ட் பண்றாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.